friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது குழிப்பணியாரம் வெங்காய சட்னி. ஃபர்ஸ்ட் நம்ம குழிப்பணியாரத்துக்கு என்னென்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் தான். இது வந்து எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. 3 கப்புமே அதாவது என்ன உளுந்து, பச்சரிசி, புழுங்கல் அரிசி அதாவது இட்லி அரிசி இந்த 3மே சம விகிதத்தில் போகிறது தான் வந்து பணியாரத்துக்கு வந்து போடுவாங்க. இது வந்து என்ன கம்பு வந்து நம்ம 1 கப் எடுத்துட்டோம்னா 1 கப் வந்து பச்சரிசி எடுத்துக்கலாம். இதே காம்பினேஷன்லேயே நீங்கள் எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 3 வந்து நம்ம ஒரு 5 hours வந்து சோக் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா 8 hours கூட சோக் பண்ணி வச்சுட்டு நம்ம அரைச்சிட்டு புளிக்கணும். மெயினாக என்னென்னா ஃபெர்மெண்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 8 hours புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பணியாரம் ஊற்றிக்கலாம். நம்ம கார பணியாரம்னா வெங்காயம் தாளித்து ஆட் பண்ணி போகிறோம். இப்போ அடுத்தது என்னென்னா வெங்காய சட்னி. வெங்காய சட்னி வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா இதை 3ஐயும் நல்லா வறுத்துட்டு பொன்னிறமாக வறுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டு வெங்காயத்தையும் வதக்கி ஒன்றா சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழி பணியாரத்தினோட அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1:1:1. ஒரு சிலர் வந்து 2:1 போடுவாங்க. நம்ம என்னென்னு பார்க்கலாம். உளுந்து 1 கப், பச்சரிசி 1 கப், புழுங்கல் அரிசி 1 கப். அதாவது 2 புழுங்கல் அரிசிக்கு 1 உளுந்தும் நம்ம ஆட் பண்ணலாம். ஒரு சிலர் அப்படி தான் செய்வாங்க. இது என்னென்னா பச்சரிசி போடுறதுனால என்ன ஆகும்னா கலர் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்குங்கிறதுனால நம்ம பச்சரிசி ஆட் பண்ணுறோம். அதாவது 1:1:1. இப்போ இதையே நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இதை வந்து நல்லா 2 டைம் கழிஞ்சிட்டு ஒரு 4 hours ஊற வச்சுக்கலாம். 2 டைம் கழிஞ்சிட்டு வந்துடுறேன். நம்ம இதையே ட்ரிங்கிங் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 hours வந்து ஊற வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம கிரைண்டர் அல்லது மிக்சியில் வந்து தோசை மாவு மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. இட்லி மாவுக்கு நம்ம எப்படி அரைக்கிறோமோ அதாவது கொஞ்சம் லைட்டாக கொரகரப்பாக அரைச்சி தான் எடுக்கணும். அப்போ தான் வந்து என்னென்னா பணியாரம் வந்து நல்லா வரும். இதை வந்து நல்லா நான் கிரைண்டரில் அரைச்சி வச்சிடுறேன். அரைச்சதுக்கப்புறம் ஃபெர்மெண்டேஷன் டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 hours வந்து நல்லா புளிக்கணும். இது வந்து என்ன வின்டர் சீசனுங்கிறதுனால புளிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. மினிமம் 8 hours எடுத்துக்கலாம். இதே வந்து சம்மராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 5 to 6 ஹவர்ஸ்லேயும் நல்லா புளிச்சிடும். நான் வந்து மாவு புளிக்கிறப்போ எப்படி இருக்குமோ அந்த ஸ்டேஜில் காமிக்கிறேன். நீங்கள் வந்து 4 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் அரைச்சி ஃபெர்மெண்டேஷன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம குழிப்பணியாரம் அதாவது செட்டிநாடு குழிப்பணியாரத்துக்கு நம்ம மாவு நேற்றே அரைச்சி வச்சுட்டோம். அதாவது என்னென்னா நீங்கள் கிரைண்டர் அல்லது மிக்சியில் 2ல எதில் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு புளிச்சிருச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். நல்லா உப்பி வந்திருக்கணும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளிச்சாதான் வந்து இந்த பணியாரம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்கலைன்னா டேஸ்ட் வராது. இப்போ நம்ம இதுக்கு வந்து என்னென்னா தாளித்து கொட்டிக்கலாம். என்னென்னங்கிறத பார்த்துடலாம். நம்ம இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 எடுத்துருக்குறோம். கூடவே நம்ம ஒரு வரமிளகாயை பொடியாக நறுக்கியிருக்கிறோம். கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சியும் நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா பச்சை வாசனை போயிடுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு வந்து என்னென்னா இதில் வந்து தேங்காயும் போட்டு சாப்பிட்ற பழக்கம் உண்டு. தேங்காய் பிடிச்சதுன்னா தேங்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம வெங்காயம் வந்து ஒரு 75% வதக்கினாலே போதும். சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். இதை அப்படியே நம்ம மாவில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இது ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நம்ம பணியாரம் ஊற்றிக்கலாம். பணியாரக்கல் வச்சுட்டோம். இதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். மாவில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது என்னென்னா இட்லி மாவு மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா உப்பி வர ஆரம்பிக்கும். நல்லா வேகட்டும். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்குது. நம்ம ஏன் வந்து ஃபஸ்ட்டு வந்து சைடில் ஊற்றுறோன்னா இன்னும் நடுவில் இருக்கிறது சீக்கிரமாக வெந்துடும். நம்ம அதனால் ஃபஸ்ட்டு வந்து சைடில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நடுவில் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம பணியாரம் எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் வெங்காய சட்னி தான். இப்போ வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் இதுக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இது 2ஐயும் நல்லா வறுத்துக்கலாம். இது பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக வதக்கிட்டோம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கூட ஒரு 10 to 15 மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம்.
இதை நல்லா வதக்கிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்கிறப்ப என்னென்னா அரைக்கிறப்பவும் சரி, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு புளி ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கவே வந்து என்னென்னா சட்னியும் கலரும் நல்லாயிருக்கும், அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். அதாவது என்னென்னா இப்போ எப்படி நம்ம நைஸாக இருக்கணும், இது வந்து என்னென்னா ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சட்னிக்கு. கொரகொரப்பாக அரைச்சிட்டிங்கன்னா கூட டேஸ்ட் வந்து மாறிடும். இப்போ நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு ஒரு 4 பல். இது நல்லா வதக்கிட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம், புளியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நீட்டை வாக்கில் கட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம புளி போட்டுக்கலாம். புளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதை வந்து 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த கலரும் வந்து மாறும், சட்னியினோட டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாயை அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட சேர்த்து வெங்காயம் பூண்டு புளி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிக்கலாம். ஏன்னா இது வந்து என்னென்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால அரைக்கிறதுக்கு 2 சேர்த்து அரைக்கிறப்ப என்னென்னா அவ்வளோ டேஸ்ட் கொடுக்காது. தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறப்ப என்னென்னா நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இது ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதையை தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சட்னி அரைச்சிட்டோம். பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இதுக்கு வந்து என்னென்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிறதுனால ஊற்றிக்கலாம். நான் வந்து என்னென்னா கொஞ்சம் திக்காக வேணுங்கிறதுனால தண்ணி வந்து ஜாஸ்தி விடலை. இதுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். நம்ம ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன், இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சட்னியில் ஆட் பண்ணியாச்சு. சுவையான வெங்காய சட்னி ரெடி. நம்ம குழி பணியாரம் எடுத்துட்டோம். இதுக்கு வந்து என்னென்னா வெங்காய சட்னி ஒரு அருமையான காம்பினேஷன். இதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு சுவையான குழிப்பணியாரம் வெங்காய சட்னி ரெடி. குழிப்பணியாரம் வெங்காய சட்னி எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். அமைந்தாங்கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். விளக்கம்: மற்றவரோடு பொருந்தி நடக்காமல், தன் வலிமையின் அளவையும் அறுதியிடாமல், தன்னை வல்லவனாக வியந்து மதித்துக் கொண்டிருப்பவன் விரைவில் கெட்டழிவான்.